வணக்க நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இன்றைய வீடியோ பதிவின் மூலமாக நான் என்னுடைய லைஃப்பில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு 5 விஷயங்களை பற்றி நான் உங்களோட சொல்ல போகிறேன். இந்த 5 விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணுறதுனால உண்மையாகவே என் லைஃப்பை படிப்படியாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற, நான் இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற 5 விஷயங்கள். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாங்களா? முதலாவது, ஆல்வேஸ் கீப் லேர்னிங். இந்த பாயிண்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் நிறைய அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு விஷயந்தான். பட் இதை நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண விரும்புகிறேன். எப்போவுமே என்ன லேர்ன் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுற 2 விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று ரெஃபரன்ஸ், இன்னொன்று இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா எதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் போகுதோ அந்த விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி வேறு ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். இப்போ எனக்கு வேற ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அந்த விஷயத்தை கொஞ்சம் சின்சியராக லேர்ன் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, என்னுடைய லைஃப்பில் வேறு ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு சப்போர்ட் பண்ணும். அதை அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு, உங்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கலாம். ஆனால் எனக்கு இதை பற்றியெல்லாம் கற்றுக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னோ, எனக்கு சரியான போதுமான நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை தட்டி கழிச்சிருக்கலாம். அதை நீங்கள் லேர்ன் பண்ணாமல் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் அன்னைக்கு அந்த விஷயத்தை லேர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி அது உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். யாருக்கு தெரியும்? ஸோ நீங்கள் கற்றுக்காத எந்த விஷயமுமே, நீங்கள் படிக்காத எந்த புத்தகமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது, ஹெல்ப் பண்ணாது, நாலேஜ் கொடுக்காது. அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் கற்றுக்காத எந்த ஒரு விஷயமுமே உங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணாது. அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னாலும் சரி. ரெண்டாவது, ரெஃபரன்ஸ் அப்படின்னா, இதை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு புக்கு படிக்கிறீங்க. அதில் ஏதோ ஒரு டாப்பிக்கை பற்றி, ஒரு பேரை பற்றி, ஒரு நபரை பற்றி, ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு அப்படின்னா, அதை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் பார்க்குற வீடியோவில் உங்களுக்கு என்ன கண்டென்ட் கிடைக்குமோ அதோட எக்ஸ்ட்ரா ஒரு இன்டெப்த்தான ஒரு நாலேஜை உங்களால் கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ அது ரெஃபரன்ஸ் லேர்னிங் அப்படிங்கிறது பெரிய அளவில் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இன்றைக்கும் யாராவது ஒருத்தங்க ஒரு ஃபோன் கால்லையோ அல்லது நேரில் சந்திக்கும் போதோ, ஒரு யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போதோ, ஒரு படம் பார்க்கும்போதோ, புக் படிக்கும்போதோ, எனக்கு ஒரு டாப்பிக்கோட, ஒரு கான்செப்டோட, ஏதோ ஒரு ஐடியாவோட பேர் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் அதை லேர்ன் பண்ண ஆரம்பிப்பேன். உண்மையாகவே எனக்கு பெரிய அளவில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை தொடர்ச்சியாக எனக்கு வச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ரெஃபரன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போது ரெண்டாவது விஷயம், உங்களுடைய ஹாபீஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை வேல்யூபிளாக மாற்றுங்க, அல்லது வேல்யூபிளான ஹாபீஸை வச்சுக்கோங்க. பொதுவாக அந்த ஹாபீஸ் அப்படின்னாவே நிறைய பேருக்கு இந்த பொழுதுபோக்கு, டைம் கில்லிங், போர் அடிச்சா பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹாபீஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற உங்களுடைய அந்த டைம் கில்லிங்கையோ அல்லது பொழுதுபோக்குன்னு சொல்லப்படுற விஷயத்தையே நீங்கள் ஒரு வேல்யூபிளான ஹாபியாக மாற்றிக்க முடியும். அது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு படம் பார்க்கக்கூடிய நபர் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற பேட்டர்ன் என்ன அப்படின்னா, ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, அதில் ஒரு வாரத்துக்குள்ளேயே போய் அந்த தியேட்டரில் உட்காந்து அந்த படத்தை பார்த்து முடிச்சிருவாங்க. நிறைய பேர் அப்படி தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். பட் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, படத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். தமிழ் சினிமா மட்டும் பார்க்கக்கூடாது. வேறு மொழிகள் அப்படின்னா இந்திய மொழிகள் மட்டும் கிடையாது, வேறு என்னென்ன மொழிகளில் உலக சினிமான்னு சொல்லப்படுற வேர்ல்டு மூவிஸ், கிளாசிக்ஸ், இந்த மாதிரியான படங்களை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நீங்கள் அப்படி பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த விஷயம், அந்த ஆக்டிவிட்டி, அந்த ஹாபி அப்படிங்கிறது வேல்யூபிளாக உங்களுக்கு மாறும். இப்படி பண்ணுறதுனால நீங்கள் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் படம் தான் பார்க்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் படம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, இப்போவும் நீங்கள் படம் தான் பார்க்க போகிறீங்க. ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடைச்சதை விட வேல்யூபிளான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் உங்களுடைய ஹாபியை நீங்கள் நார்மலாக பண்ணிக்கிட்டு இருக்கிறத வேல்யூபிளாக மாற்றிக்கிற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஹாபி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த பேட்டர்னை உடைச்சிட்டு புது பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய விஷயங்களை உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும். இப்போது அந்த 3வது விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு புக் ரெக்கமெண்டேஷன். செல்வம் சேர்ப்பதற்கான வேகமான வழி என்ன என்பதை கற்றுக்கொள்ள த மில்லியனர் ஃபாஸ்ட் என்னும் புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன். இப்புத்தகத்தின் கருத்துக்களை கற்றுக்கொள்ள குக்கு எஃப்எம் மூலம் இப்புத்தகத்தின் ஃபுல் புக் சம்மரியை தமிழில் கேளுங்கள். குக்கு எஃப்எம் பிளே ஸ்டோரில் 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிய ஒரு ஆப். 5000+ ஹவர்ஸ் ஆஃப் ஆடியோ கண்டென்ட் இருக்கிற தரமான ஆப். இதில் மோட்டிவேஷன், பயோகிராஃபி, செல்ஃப் ஹெல்ப், மணி, நாவல்ஸ்னு பல்வேறு ஜேர்னல்ஸ் அடங்கிய ஒரு ஆப் தான் குக்கு எஃப்எம். பல மொழிகளில் ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்குது. முக்கியமாக நம்ம சுய முன்னேற்றம் சார்ந்த முக்கியமான புத்தகங்களோட புக் சம்மரிஸ் தமிழ் மொழியில் இருக்குது.
இது ஒரு ப்ரீமியம் ஆப். நார்மலாக ரூ. 399 ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ். நம்ம எபிக் லைஃப் பார்வையாளர்களுக்கு வெறும் ரூ. 199 ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை கேட்க முடியும். ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்தும் முதல் 250 நபர்களுக்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை ரூ. 199 பெற முடியும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போது 3வது விஷயம், உங்களுக்குள்ளே பல ஆஸ்பெக்ட் இருக்கும், பல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பல ஸ்கில்ஸ் இருக்கும். அதை எல்லாத்தையும் ஒன்றா இணைக்க பாருங்கள். ஒன்றா இணைக்கிறது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயோ ஃபிட்னஸ்லேயோ இன்ட்ரெஸ்டடான ஒரு நபராக இருக்கலாம். புக் ரீடிங்கில் இன்ட்ரெஸ்டடான ஒரு நபராக இருக்கலாம். ஒரு ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில்ல நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கலாம். எந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கோ, உதாரணத்துக்கு எக்ஸ்ப்ரெஸ் அப்படின்னா இப்போ யூடியூப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே நம்முடைய கருத்துக்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும், ஃபோட்டோகிராஃபியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும், ஆர்ட்டில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும், எழுத்து மூலமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும், பேச்சின் மூலமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். நிறைய பேருக்கு சில விஷயங்களை ஸ்டோரி டெல்லிங், நிறைய விஷயங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது மூலமாக, ஷேர் பண்ணிக்கிறது மூலமாக நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ எதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்டடான ஸ்கில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அந்த விஷயத்தில் உங்களுடைய மற்ற ஆஸ்பெக்டை ஒன்றா இணைக்கிறதுக்கு பாருங்கள். 2-3 விஷயங்களை ஒன்றா இணைச்சிங்க அப்படின்னா ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும், ரொம்ப யூனிக்காக இருக்கும். இப்போது நம்பர் 4, டேக் யுவர் ஹாபி சீரியஸ்லி. உங்களுக்கு எந்த ஹாபியாக இருந்தாலும் சரி, அதை சீரியஸாக எடுத்துகிட்டு பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த லைட்டிங்ஸை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த சினிமாட்டோகிராஃபி அப்படின்னா அது படம் எப்படி எடுக்கிறாங்க, ஒரு படத்துக்கு எப்படி லைட்டிங் செட் பண்ணுறாங்க, சினிமாட்டிக் லைட்டிங் அப்படின்னா என்ன, ஸோ ஒரு லைட்டிங் எப்படி செட் பண்ணால் அது ஃபோட்டோகிராஃபியில் வீடியோகிராஃபியில் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இது நான் பண்ணினது எப்போ அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. பட் அதனுடைய ரிசல்ட்டை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த வீடியோலையோ, அல்லது நம்ம அந்த எபிக் பிஸ்னஸ் மோட்டிவேஷனில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற வீடியோஸில் அதனுடைய ரிசல்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதனுடைய விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்த ஒரு விஷயத்தை நான் லேர்ன் பண்ண அந்த ஒரு விஷயத்தை ஹாபியாக எடுத்துக்கிட்டேன். அந்த ஹாபியை நான் கொஞ்சம் சீரியஸாக எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதனுடைய விஷயந்தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற என்னுடைய ஒரு வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹாபி இருக்குது அப்படின்னா அதை தயவு செஞ்சு அதை சீரியஸாக எடுத்து பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்காதிங்க. ஒரு கேமராவை ரெண்ட்டுக்கு எடுங்க. ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து ஒரு கேமரா வாங்கிட்டு போங்க. அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய தெரிஞ்ச சொந்தக்காரங்களோ, அஃப்கோர்ஸ் சொந்தக்காரங்களுடைய கல்யாணத்துக்கெல்லாம் போக முடியாது, உங்களுடைய நண்பர்களோ அல்லது வேறு யாராவதுக்கு தெரிஞ்சவங்களுடைய ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கே போயிட்டு ஃபோட்டோ எடுங்க. அந்த ஃபோட்டோவை ஃப்ரீயாக எடுங்க. அந்த ஃப்ரீயாக எடுத்து அந்த ஃபோட்டோஸை அந்த ஃபோட்டோகிராஃபருக்கே கொடுங்க. இதன் மூலமாக நீங்கள் ஹாபியை சீரியஸாக பண்ண முடியும். ஸோ இப்படி பண்ணுனா என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் நிறைய விஷயங்களை இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணிக்குவீங்க. இது ஒரு உதாரணத்துக்காக மட்டும்தான் நான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு எந்த ஒரு விஷயத்துலையும் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், அந்த விஷயத்தை சீரியஸாக எடுத்து பண்ணுங்கள். 5வது விஷயம், ட்ரை சம்திங் நியூ. ஏதாவது ஒரு விஷயத்தை அப்பப்போ, நீங்கள் எப்போவுமே அதை புதுசாக பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அப்பப்போ புது விஷயங்களை ட்ரை பண்ணுறதுக்கு தயங்காதீங்க. ஸோ இந்த புது விஷயம் அப்படிங்கும்போது, இப்போ நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த வீடியோ ஒரே மாதிரியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு கிடையாது. அதை ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் காமிக்கலாம். நீங்கள் லாங் டேர்மாக எபிக் லைஃப்பை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. என்னுடைய ஒரு கோல் என்ன அப்படின்னா, 6 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு புது விஷயத்தை, அட்லீஸ்ட் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதை இன்க்ளூட் பண்ணணும். அதில் கண்டென்ட்டில் ஒரு சேஞ்சாக இருக்கலாம், கண்டென்ட்டோட லென்த்தை குறைக்கிறதாக இருக்கலாம், அல்லது இப்போ என்ன ட்ரெண்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதாக இருக்கலாம். சில நேரத்தில் கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன், சில நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருப்பேன். ஸோ அப்படி படிப்படியாக தான் இன்றைக்கி நீங்கள் ஒரு லைவ் வீடியோங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்த 6 மாதத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு எனக்கும் தெரியாது. மேபி ஏதாவது ஒரு புது விஷயத்தை நான் ட்ரை பண்ணலாம். புதுசாக நான் ட்ரை பண்ண அந்த விஷயம் இந்த எபிக் பிஸ்னஸ் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த 6 மாதத்துக்கு ஒருக்கா நான் ஒரு சின்ன புது விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நான் என்னுடைய ஒர்க்கிங் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வேறு லெவலுக்கு கொண்டுட்டு போயிருக்கு. ஏன்னா புது விஷயங்களை லேர்ன் பண்ண வச்சுருக்கு, புது விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. புதுசாக ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு இந்த விஷயத்தை, அதாவது புதுசாக நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு எடுத்த அந்த ஸ்டெப்பு தான் எனக்கு தெரியப்படுத்தியிருக்கு. தெரிஞ்சதுனால தான் நான் அதை லேர்ன் பண்ணவே என்னால் முடிஞ்சது. ஸோ நீங்கள் புதுசாக ஏதாவது சில விஷயங்களை அப்பப்போ எப்போவாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு செயல்படுத்துங்க. இப்போ இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி.
புதுசாக இப்போ உங்களால் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ண முடியும், புதுசாக எந்த ஒரு விஷயத்த செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதை பற்றி கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்கள், சில வீடியோஸ் பாருங்கள், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் லைஃப் மாறும். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.